ஆமென். உங்களை யாவரும் காண்பது நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். நீங்கள் எங்களை காண்பதில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எங்களை காண்பதில் சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடையதான பலமானது நாம நேரத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளோடு நாங்கள் பயணிப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, செவிக் கொடுங்கள் தேவனுடைய வார்த்தைகளை. உங்களுடைய பிள்ளைகளை உங்களோட வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடையதான அவதானத்தை இங்கே செலுத்துங்கள். நீங்கள் உங்களை உருவாக்குற, உங்களை புதிதாக்குற வார்த்தைக்குள்ளாகவும் உங்களை பலப்படுத்துகிற வார்த்தைக்குள்ளாகவும் நிலைநிற்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வேதம் சொல்லுது, உங்களோட சிந்தனையிலே நீங்கள் வீணராக இருக்க வேண்டாம். உங்களோட சிந்தனை வீணாக இருக்க வேண்டாம். அது அந்நிய ஜனங்கள் தான் சிந்தனையிலே வீணாக இருக்கிறார்கள். ஆமென். நாங்கள் சிந்தனையிலே வீணாக இருக்காதபடிக்கு நாங்கள் எங்களோட சிந்தனை ஆவிக்குள்ளாக பலமான இடத்துக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நான் ஒரு சம்பவம் ஒரு சின்ன கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். சபை எனக்கு செவி கொடுங்க. இந்த கதையோடு நான் தேவ வார்த்தையை நான் ஆரம்பிக்கிறேன். ரெண்டு கடை இருந்துச்சா. ரெண்டு கடையில் வாழைப்பழம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு கடை கிட்ட ரெண்டு கடை இருந்துச்சு. அந்த கடையில் வாழைப்பழங்கள் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கடையில் வாழைப்பழம் 1 கிலோ 20 ரூபாயும், இன்னொரு கடையில் 25 ரூபாயும் விற்றுக்கிட்டு இருந்தார்கள். ஒரு கடையில் 20 ரூபாயும், அது பக்கத்தில் உள்ள கடையில் 25 ரூபாய் வாழைப்பழங்களை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா ஜனங்களும் இந்த 20 ரூபா இருக்கிற வாழைப்பழங்களை தான் போயிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லா ஜனங்களும் இந்த 25 ரூபாய்க்கு வாழைப்பழம், 1 கிலோ வாழைப்பழம் விற்ற இந்த கடைக்கு யாருமே வர்றதில்லை, யாருமே போகலை. எல்லாம் கூட்டமாக இன்று வர்றவங்க போகிற எல்லாம் அங்கே 20 ரூபா 1 கிலோ வாழைப்பழத்தை வாங்கிட்டு போனார்கள். இங்கே பார்த்த ஒருத்த வந்து அந்த 25 ரூபா ஒரு கிலோ 25 ரூபாய் விற்கிறதான அந்த கடைக்காரனை போய்ட்டு கேட்டார், நீங்களும் வாழைப்பழத்தை 20 ரூபாய்க்கு விற்றா எல்லாம் விற்று போடுமே, நீங்களும் 20 ரூபாய்க்கு உங்களோட வாழைப்பழம் விற்றா எல்லாரும் இங்கே வருவார்களே, ஏன் நீங்கள் 25 ரூபாய் வைத்து பாருங்க, உங்களோட கடையில் யாருமே இல்லைன்னு. அவன் சொன்னானா, அந்த கடையும் ஏண்டதான், அந்த பக்கத்தில் உள்ள கடையும் ஏண்டதான், அந்த 2 கடையும் ஏண்டதான். இந்த 2 கடைக்கு முதலாளியும் நான் தான். ஏன் நான் இது செய்கிறேன்னா, இந்த கடையை விட இந்த கடை விலை குறைவாக இருக்கும் போது வாங்காதவனும் அன்னைக்கு வாங்கிட்டு போவான். அன்னைக்கு வாழைப்பழம் அவனுக்கு தேவையே இல்லை, அன்னைக்கு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு என்னமே இல்லை, விலை குறைவுனால அன்னைக்கு வாங்கிட்டு போவான். இது 2 கடை என்னத்தான்னு சொன்னாராம். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, நான் முட்டாள் இல்லை, அவன் முட்டாள் இல்லை, நான் தான் முட்டாள். ஆமென். ஆமென். அவன் அல்ல முட்டாள், நான் தான் முட்டாள். நான் நினைச்சேன் நான் தான் முட்டாள்னு, நான் நினைச்சேன் அவன் தான் முட்டாள். பாரு, இப்படி அவனை கடையில் பிஸ்னஸே இல்லைன்னு. ஆனால் எனக்கு அதுக்கு பிறகு தெரியுது நான் தான் முட்டாள். ஏன்டா, பார்க்குற பார்வையில், பார்க்கிற நிலைமையில் மனிதனுடைய ஞானம் தங்கவில்லை. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, மனிதர்களை முட்டாளாக்குற உலகம், இந்த உலகம் மனிதர்களை முட்டாளாக்குகிறது, மனிதனை பைத்தியமாக்குறது, எல்லா மனுஷனை பைத்தியமாக்குறது, எல்லா ஞானவான்களை பைத்தியமாக்குற உலகம் இது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், தேவ வார்த்தைகளை நான் கடந்து செல்ல போகிறேன். இதனால் கூட நான் பேசுகிறேன், நான் உங்களோட நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் அறிவு. தேவனை பற்றி, அறிவை பற்றி நான் பேச போகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை பற்றி அறிவு, இந்த உலகத்தில் உள்ள அறிவு எங்களோட மூளையோடு சம்பந்தப்பட்டது. இந்த உலகத்தின் அறிவு, இந்த புஸ்தகத்தில் பெற்றுக்கொள்கிற அறிவு மூளையோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் தேவனை பற்றி அறிவு ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. ஹல்லேலூயா. உலகத்தின் அறிவு எங்களோட மூளையோடு சம்பந்தப்பட்டது. அது எல்லாருக்கும், தேவன் மனிதனை உண்டாக்குற எல்லா மனுஷனுக்கும் அந்த அறிவை கொடுத்தார். எல்லா மனுஷனுக்கும் இந்த அறிவை கொடுத்தார். ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டிருக்க தேவன் அறிவை கொடுத்தார். ஏன்னா தேவன் இந்த உலகத்துக்கு அப்படி கொடுத்தது, இந்த உலகத்தை நடத்தி கொண்டு போகும்படியாக. இந்த புல்பிட் செய்வதற்கு ஒருத்தருக்கு அறிவை கொடுத்தார், இந்த மைக்க செய்வதற்கு ஒருத்தருக்கு அறிவை கொடுத்தார், வாகனம் செய்வதற்கு ஒருத்தருக்கு அறிவை கொடுத்தார். எல்லாருக்கும் தேவன் அறிவை கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, எல்லா மனுஷனுக்கும், உலகத்தில் பிறந்த அத்தனை பேர்களும், அவன் எந்த மதமா இருந்தாலும், இந்த உலகத்தை முன்னுக்கு கொண்டு போகும்படியாக தேவன் எல்லாத்துக்கும் இந்த அறிவை கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளை, அதுக்கு அப்பால ஒரு ஞானம் இருக்கிறது, அது அறிவு இருக்கிறது, தேவனை பற்றி அறிவு.
ஹல்லேலூயா. இந்த தேவனை பற்றி அறிவு அது எங்களோட ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. எங்களோட ஆத்மாவை செழிப்பாக்குறது. இங்க தேவனை பற்றிய அறிவு தான் எங்களை யார் என்று நாங்கள் கண்டு கொள்ள உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. பதில பார்த்து சொல்லுங்க, தேவனை பற்றி அறிவு தான் எங்களை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. தேவனை நீங்கள் அறிந்தால்தான் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவனை அறிவது என்பது நீங்கள் உங்களை அறிவது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை உங்களை அறிந்தால் தேவனை அறிய முடியாது. தேவனை அறிந்தால் தான் உங்களை அறிய முடியும். ஹல்லேலூயா. உங்களோட மேன்மை என்ன தெரியும், உங்களோட தகுதி என்ன தெரியும், உங்களுக்காக வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் உங்களுக்கு விளங்கும். அந்த தகுதி நான் இப்பொழுது வாழ்கிறேனா, அந்த அறிவு ஏன் மனிதனுக்கு இல்லாமல் போகிறது? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கு பாவம் இல்லை என்றதான தன்மைக்கு வரும்போது இது பாவம் இல்லை அறிவு எதனால மனிதனுக்கு வருகிறதுனால் நியாய பிரமாணத்தினாலே. ஆமென். ஒரு சட்டத்தினாலே தான் ஒன்று தவறு ஒன்று பிழை என்று வருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வாகனம் ஓட்டும் போது மஞ்சள் கோட்டில் நீங்கள் ஓவர்டேக் பண்ண கூடாது என்று இது சட்டம் எழுதியிருக்கிறதுனால தான் அது தவறு. சட்டத்தில் எழுதலாட்டி அது தவறு இல்லை. ஆமென். சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறதுனால தான் ஒன்று தவறு ஒன்று பிழை என்று வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு சட்டங்கள் இல்லைன்னா நீங்க வீதியில் நீங்க விரும்ப மாதிரி போகலாம், அது தவறல்ல. உங்களை போலீஸ் உங்களை பிடித்துக் கொள்ளும் போது அவர் கேட்பது நீ செஞ்ச தவறு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தான் சட்டம் தெரியாது சார், நீங்களே சொல்லுங்க. அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான் ஒரு சட்டத்தை, நமக்கு தெரியலையே. ஆமா சார், தப்பு தான். சட்டங்கள் தான் அன்பான சபையே, நியாயப்பிரமாணம் தான் பாவத்தை குறித்து அறிவை கொடுக்கிறது. ஆமென். பகல பார்த்து சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் தான் பாவத்தை குறித்து அறிவை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் பாவத்தை குறித்து அறிவு கொடுக்க வேண்டும்? அப்பொழுது தான் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆமென். விபச்சாரம் செய்வது பாவம் இல்லை என்றால் அது பாவம் இல்லையே. அது செய்யக்கூடாது என்று எழுதப்படாவிட்டால் அது தான் பாவம் இல்லையே. எழுதப்பட்டிருக்கிறதுனாலே அன்பான தேவ பிள்ளைகளை செவி கொடுங்கள். நியாயப்பிரமாணத்தின் அறிவோடு மனிதனை பாவத்தை குறித்து அறிவை கொடுக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை ஆப்பது இல்லை. ஹல்லேலூயா. இது பாவம் என்று உணர்த்துவதற்காகவே, இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஜீவன், இதுதான் சாபம் என்று சொல்லும்படியாகவே கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை நான் கடந்து போகிறேன், சீக்கிரமாய் கடந்து போகிறேன். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஓசியா புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நீங்க எடுத்துக்கோங்க, நான் சீக்கிரம் வாசிக்கிறேன். ஓசியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இங்கு தேசத்தில் இரக்கமும் இல்லை, உண்மையும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. ஹல்லேலூயா. என்னோட சொல்லுங்க, இரக்கமும் இல்லை, சத்தமா, இரக்கமும் இல்லை, உண்மையும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. நீங்க இப்படி மோசமா போனதுக்கு, இப்படி நீங்க தேவனை விட்டு விலகி போனதற்கு காரணம் என்ன? தேவனை பற்றி, என்னை பற்றி உங்களுக்கு அறிவில்லை. ஆமென். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு எல்லாம் தெரியும் என்று. நீங்க எனக்கு தெரியுது, உங்களுக்கு ஒன்றும் தெரியல. தேவனை பற்றி அறிவில்லாத நாள் தேசத்தில் என்னை பற்றி அறிவில்லை. ஆனப்படியால் தான் ஜீவிக்கிற என்னை விட்டுட்டு நீங்க விக்கிரங்களை தேடுகிறீர்கள், தோப்புகளை வெட்டுகிறீர்கள், ஜீவமான என்னை விட்டு விட்டீர்கள். ஏன்? என்ன காரணம்? தேவனை பற்றி அறிவு உங்களுக்கு இல்லை. என்னை பற்றி அறிவில்லாத நாளத்தான், அறிவில்லாத தான் கெட்டு போகிறீர்கள். அறிவினால நாளத்தான் நீங்க விரும்பினதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உலகத்தில் நிறைய காரியங்கள் தெரியும், என்னை பற்றி அறிவில்லை. நியாய பிரமாணத்தை மறந்து விட்டீர்கள்.
ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் நான் எதிர்பார்க்கிற நீதியை நான் காண்பித்திருக்கிறேன். தேவன் எதிர்பார்க்கிற நீதியை அவர் காண்பித்தார் நியாயப்பிரமாணத்திலே. அவர் அதை எதிர்பார்க்கிற தன்மையை காண்பித்தார் நியாயப்பிரமாணத்திலே. என் காண்பான தேவ பிள்ளைகளை செவி கொடுங்கள். ஓசியா 4 அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்கிறது, அது மட்டும் வாசிங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். போதும். ஆமென். தேவன் சொல்லுகிறார், அது சொல்வது ஜனங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லுகிறார், நீ இந்த ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், அழிந்து போகிறார்கள். இந்த அறிவில்லாமை தான் மனிதனுக்கு அந்தகாரத்தை உண்டு பண்ணு, அவனுடைய புத்தியிலே அந்தகாரத்தை உண்டு பண்ணுகிறது. ஏன் தெரியுமா? தேவனை பற்றி அறிவில்லாமல். ஆமென். தேவனை பற்றி அறிவில்லாதனால தான் அவனுடைய புத்தியிலே அந்தகாரம் இருக்கிறது. அவன் புத்தியிலே அந்தகாரம் இருக்கிறதுனால தான் அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. அவனுடைய இதயம் கடினப்படுகிறதுனால தான் அவன் ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார். புத்தியிலே அந்தகாரம் வருகிறது. ஏன்? தேவன் ஓசியா புஸ்தகத்தில் தேவன் சொல்லுகிறார், ஓசியா புஸ்தகம் தேவனுடைய அன்பு, பழைய ஏற்பாடு தேவனுடைய அன்பு பலமாய் நிரூபித்த ஒரு புஸ்தகம். ஆமென். ஓசியா புஸ்தகம் தான் தேவனுடைய அன்பை பலமாய் நிரூபித்த ஒரு புஸ்தகம். தேவன் சொல்லுகிறார் ஓசியாவுக்கு, ஓசியா நீ போ, ஒரு விபச்சாரிய திருமணம் பண்ணிக்கோ. ஆமென். எத்தனையோ பெண்கள் இருக்கலாம், ஒரு விபச்சாரிய திருமணம் பண்ணிக்கோ. இதில் தேவன் சொல்லுகிறார், நீ விபச்சாரியா இருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இதுக்கு பின்பு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். திரும்பவும் அந்த பெண் விபச்சாரியை செய்து கொண்டிருந்தாள். ஆமென். 2 பிள்ளைகள் பிறந்து அந்த பெண் விபச்சாரி செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் ஓசியா வீட்டுக்கு வரும்போது மனைவி இல்ல, பிள்ளைங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. பிள்ளைங்கிட்ட கேட்கிற, அம்மா எங்க? அம்மா போயிட்டா. ஊருக்குள்ள விசாரிக்கும் போது அம்மா இல்ல. தேவன் சொல்லுகிறார், நீ போயிட்டு உன் பட்டணத்தில் வாசலிலே நில்லு, அது உன்னுடைய மனைவி அங்கு உள்ள எல்லாரோடு விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறாள். விபச்சாரம் செய்யும் வரையும் நீ காத்திரு. ஆமென். அவள் விபச்சாரம் செய்யும் வரை காத்திருந்து ஒன்னும் பேச வேண்டாம், அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு வா, அவரோடு வாழு. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்னும் பேச வேண்டாம், ஏன் செய்தன்னு கேட்க வேண்டாம். அவள் விபச்சாரம் செய்யும் வரை வாசல்ல காத்திருந்து விபச்சாரம் செஞ்ச பின்பாக கூட்டிக்கிட்டு வீட்டில் போயிட்டு சந்தோஷமாய் வாழு. தேவன் காண்பிக்க என்ன தெரியுமா? நான் உங்களை அவ்வளோ நேசிக்கிறேன், இவ்வளோ பாவம் செய்தும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. நான் கைகளை தட்டணும் தேவனுக்கு. ஹல்லேலூயா. எனக்கு காண்பான தேவ பிள்ளைகளே, செவி கொடுங்க சபை. தேவனை பற்றி அறிவில்லாத நாளத்தான் இந்த பிரச்சனை. தேவனை பற்றி அறிவில்லாத நாளத்தான் நீங்கள் விரும்பினபடி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனை பற்றி அறிவில்லாத நாளத்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவனை பற்றி அறிவில்லாத உங்களுக்கு நமஸ்காரிக்க முடியவில்லை, கைகளை உயர்த்த முடியவில்லை, சபையிலே தூங்குகிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நீங்க வெளியே போக பார்க்கிறீர்கள். ஏன்னா உங்களுக்கு தேவனை பற்றி அறிவில்லாதனால தான். அந்த முட்டாள்தனம் தான், அந்த அந்தகாரம் தான் உங்கள் வாழ்க்கையில செயல்பாட்டு கொண்டு வருகிறான். பாணர்களே, இது ரோம புஸ்தகத்திலே பவுலடிகள் திரும்ப இதை ஞாபகப்படுத்துகிறார். இந்த ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். அவங்களோட அவபக்திக்கு விரோதமாக தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று பவுல் சொல்கிறார். சத்தியத்தை அநியாயத்தால் அடக்கி வைக்கிறார்கள். அவங்களோட பணத்தால மூட பார்க்கிறார்கள், அவங்க அந்தஸ்தால மூட பார்க்கிறார்கள், அவங்களோட அறிவால் அதை மூட பார்க்கிறார்கள். சத்தியத்தை சொல்லுங்க, சத்தியத்தை எதனால மூட முடியாது? சொல்லுங்க, சத்தியம் எதனால மூட முடியாது? ஹல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை அநியாயத்தால மூட நினைக்கிற யாவருக்கும் விரோதமாக தேவ கோபாக்கினை வரும். ஹல்லேலூயா.
எனக்கு காண்பான தேவ பிள்ளைகளை சேவை கொடுங்க. சபை குடும்பம் எனக்கு சேவை கொடுங்க. தேவனுடைய அறிவில்லாதனால தான் நீங்க ஒளிஞ்சு கொண்டு போன்களை அமைத்துக் கொண்டிருக்கிற காரணம் அதுதான். மறைவாயிருக்க ஆசைப்படுறீங்க, அதுதான். தேவனை பற்றி அறிவு, இந்த இடத்தின் பெருமதி தெரியாது, இந்த இடத்தில் வல்லமை தெரியாதனால இயேசு கிறிஸ்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட நான் தெரிந்த அறிவில் ஒரு நாள் கூட பிதாவிடத்தில் சொல்லவில்லை யாருக்கும், ஒரே இடத்தை தவிர, பிதாவை இவர்களை மன்னி என்று ஒரே இடத்தில் மட்டும்தான் சொன்னார். ஆண்டவரே பிதாவை இவர்களை மன்னிங்க. இயேசு கிறிஸ்து மனுஷர்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர். தெரியுமா உங்களுக்கு? மனுஷகுமாரனுக்கு மன்னிக்க அதிகாரம் இருக்கு. அப்படி இருந்தும் சிலுவையில தொங்கும் போது சொல்லுகிறார், ஆண்டவரே அறிவில்லாமல் செய்தார்கள், மன்னிங்க ஆண்டவரே, என்னை அறியவில்லை இவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்ற நியாயசாஸ்திரிகளுக்கு அறிவான திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், அறிவான சாவியை எடுத்துக்கொண்டீர்கள். நீங்க அறிவான சாவியை எடுத்துக்கொண்டு நீங்களும் போவதில்லை, யாரையும் போக விடுவதும் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சிலுவையிலே, ஆண்டவரே இவங்களை அறியாமல் செய்கிறதுனால இவங்களை மன்னிங்க. ஆமென். மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்குது மனுஷங்களை மன்னிக்க. ஆனால் பிதாவிடத்தில் சொல்ல, பிதாவே இவங்களை மன்னிங்க. அறியாமல் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாண தீர்க்கதரிசனத்தில் என்னை பற்றி சாட்சி ஒரு நாள் வாசிக்கவில்லையா? ஒரு நாள் என்னை பற்றி வாசிக்கவில்லையா? நியாயப்பிரமாணம் என்னை பற்றி சொல்லி இருக்கிறதை, நியாயப்பிரமாணத்தின் அது படி நடக்குன்னு சொல்ற ஒருவரும் தேவனை அறியவில்லை, நியாயப்பிரமாணத்தை அறியவில்லை, தேவனும் அறியவில்லை. தேவனை அறியாதனால கிறிஸ்துவையும் அறியவில்லை. வேதம் சொல்வது, உலகத்தில் பிரபுக்கள் ஒருவரும் அவரை அறியவில்லை, அறிந்திருந்தாலானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஒருவரும் அறியவில்லை. அந்த நாட்டில் உள்ள ஞானவான்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். முட்டாள்கள் அல்ல, படிக்காதவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தது நியாய பிரமாணப்படி செய்கிறோம் என்று சொல்லுகிற ஜனங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். காரணம் என்ன? தேவனை பற்றி அறிவில்லாதனாலே. அன்பான தேவ பிள்ளைகளே, சேவை கொடுங்கள். 1வது அதிகாரத்திலே 21 வசனம் சொல்லுகிறது, சீக்கிரவாசி. ரோமர் 1வது அதிகாரம் 21 வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முன்பாக ஜனங்களுக்கு, இயேசு கிறிஸ்து வெளிப்படாததற்கு முன்பு ஜனங்களுடைய மனநிலைமை இது தாங்க. செவி கொடுங்க. உங்களோட பிள்ளைகள் அங்கே ஓட இடம் கொடுக்க வேண்டாம். செவி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வருவதற்கு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு வருவதற்கு முன்பாக அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் சோஸ்தரில்லாமல் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவங்களுடைய இருதயம் இருள் அடைந்து. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறார்கள். அவங்களுடைய இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. உணர்வில்லாதனாலே தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை. காரணம், அவங்களுடைய இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. புத்தியில் அந்தகாரம் இருக்கிறது. இதுக்கு மறந்தில்லை அன்பானவனே. உங்களுடைய முட்டாள்தனத்துக்கு மறந்தில்லை. ஒரே ஒரு ஜீவன் மட்டுமே இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற அர்த்த வசனம், நீங்கள் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரனாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க தங்களை ஞானிகள் என்று சொல்லிக் கொண்டு இருந்து அவர்கள் பைத்தியக்காரனாக இருக்கிறார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு பலமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த பைத்தியத்துக்கும் தான் பைத்தியம் தெரியாதது. ஆமென், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பைத்தியத்துக்கு தான் பைத்தியம் தெரியாது. அவன் நினைச்சு கொண்டிருக்கிறது அவன் ஞானவான்கள் என்று. நீங்க பைத்திய ஆஸ்பத்திரி போயிட்டு கேளுங்க, உனக்கு பைத்தியமான இல்ல, உனக்கு தான் பைத்தியம்வாரு.
எந்த பைத்தியமும் தான் பைத்தியம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொள்கிற அந்த நொடி அவனுடைய புத்தியினத்தில் அவன் விடுதலை ஆக்குகிறான். ஆமென். உங்களுக்கு ஞாபகப்பட உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். கெட்ட குமாரன் அங்கு அவன் பண்டின் சாப்பிட ஆசையா இருக்கும் போது வேதம் சொல்லுது அவன் புத்தி தெளிந்து, ஹல்லேலூயா, புத்தி தெளிந்து நான் அப்பா வீட்டுக்கு ஓடி வர தீர்மானிக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் உணர்வு இல்லாமல் இருக்கிறது? தேவனை அறியாமல், தேவனை அறிந்தும் தேவனை ஏன் அவர்கள் நமஸ்காரிக்கப்பட அவருடைய மனம் இருள் அடைந்திருக்கிறது. இது இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, தேவனை அவர்கள் அறியாமல், அறிய வேண்டிய விதத்தில் அறியாமல் ஜனங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சபையை செவி கொடுங்கள். உங்களுக்கு தேவனை பற்றி அறிவில்லாதனால தான் இந்த ஜனங்கள் பொய்யையும் வஞ்சனைகளும் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அவங்களுக்கு நான் எப்படி சரி, என்னை அவமானப்படுத்தினவனை நான் காட்ட வேண்டும், என்னை அவமானப்படுத்தினவனை நான் நிரூபிக்க வேண்டும், நான் என்னை காண்பிக்கவே வேண்டும். நீங்க என்ன யாருன்னு நினைச்சீங்க? உங்களை உண்டாக்குன தேவனுக்கா நீங்க சொல்றீங்க நீங்க யாருன்னு கேட்கிறீங்க? அவருக்கு தெரியாதா நீங்க யார் என்று? அவர் உங்களை மண் என்று ஞாபகப்படுத்துகிறார் உங்களை. ஆமென். எந்த பொருளும் தான் இருந்த இடத்துக்கே திரும்ப செல்லுகிறது. இது விதிவிலக்கு அல்ல யாரும். இந்த மேசை ஒரு மரத்தால், இந்த புல்பிட் ஒரு மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறதுனா இது எங்கே போகும்? கடைசியில் அந்த மரம் எங்கிருந்து உருவாகிறது? மண்ணில் இருந்து. அப்ப இந்த மரம் எங்கே போகிறது? இந்த புல்பிட் மரத்துக்கே போகிறது. இது இரும்பால செய்யப்பட்ட மைக்கா இருந்தால் இரும்பு எங்கிருந்து எடுக்கிறது? மண்ணுக்குள்ளுக்கு, அது மண்ணுக்கே திரும்பும். உங்களோட வாகனங்கள் எதிரே செய்யப்படுகிறது. எல்லா தங்கமா இருந்தாலும் அது மண்ணுக்குள்ளே இருந்தே வருகிறது. ஆமென். மண்ணுக்குள்ள உள்ளதை எடுத்து மேலே வச்சுக்கிட்டு இதைத்தான் ஞானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களை சொல்லுகிறேன். இதெல்லாம் ஒரு நாள் அந்த இடத்துக்கே போகிறது. இங்க சைரம் தேவன் மண்ணினாலே உருவாக்குனார். எங்கே போகிறது? மண்ணுக்கே எங்கிருந்து எடுத்தோமோ அங்கேயே போகிறது. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய சுவாசம் மட்டும், அவருடைய சுவாசம், எங்களுக்கு சுவாசம் மட்டும் தேவன் அவருடைய கொடுத்தார். கைகளை தட்டுவோமா? எங்களுடைய சுவாசம் மட்டும் தேவன் அவருடைய கொடுத்தார். ஏன் தெரியுமா? மரித்த பின்பு எங்களுடைய ஆவி அவரிடத்தில் திரும்புகிறது. இது விதிவிலக்கு ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியமா இருக்க வேண்டாம். நீங்கள் தேவனை அறியவில்லை. நீங்கள் அறிந்தீர்கள். ஆனால் தீத்து முதலாவது அதிகாரம் 16வது அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்லுகிறது. தீத்து புதிய ஏற்பாட்டில் தீத்து புஸ்தகம் சொல்லுகிறது. முதலாவது அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். உங்களோட கிரியையோ தேவனை. அது போதிய வாசிங்க சீக்கிரம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவங்களோட கிரியைகள் எப்படி இருக்கிறதுனா தேவனை அறியாத ஜனங்களை போல இருக்கிறது. ஆமென். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை அறிந்திருக்கிற சொல்ல ஒவ்வொருத்தரும் அவர் தேவனை அறிவின் தேவன் அவர்களுடைய கிரியையை நாங்கள் தேவனை அறியாதது போல் கிரியை செய்கிறார்கள். அவங்க அவபக்திக்கும் பொய்க்கும் வஞ்சனைக்கே தங்கள் வாழ்க்கையிடம் கொடுக்கிறார்கள். உங்களுடைய இந்த ஏழ்மையான வாழ்க்கைக்கு என்ன காரணம்? உங்களுக்கு பணம் இல்லாதனால அல்ல. இந்த துக்கமான வாழ்க்கைக்கு என்ன காரணம்? உங்களுக்கு ஒன்றும் இல்லாதனால அல்ல. இந்த ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கைக்கு என்ன காரணம்? இந்த சந்தோஷம் இல்லாத வாழ்க்கைக்கு என்ன காரணம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க அப்பா சேர்த்து வச்சிருந்தா சரிடா, நான் இன்னைக்கு கொடையா இருப்பேன்.
எனக்கு இந்த காரியம் வாய்த்திருந்தாலும் சரி, நான் கொடையா இருப்பேன். அன்பான தேவ பிள்ளைங்க, தேவனை அறியவில்லை. தேவனை அறியாததுனால தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் அறியவில்லை, தேவனுடைய அன்பையும் அறியவில்லை. என்னமோ நீங்க தான் நினைக்கிறீங்க, நான் ஏதாவது கஷ்டப்பட்டு தான் வாழ வேண்டும், நான் தான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். நீங்க உங்களோட முழு ஞானத்தை கொண்டு வந்து வச்சாலும் அவருக்கு முன்பாக அது புறக்கணிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா அவர் ஞானமாய் தோன்ற பிரசங்கத்தினாலே எங்களை மீட்காமல் பைத்தியமாய் தோன்ற பிரசங்கத்தினாலே எங்களை மீட்டதினாலே நான் கைகளை தட்டுமா தேவனுக்கு. ஹல்லேலூயா. ஞானமாய் தோன்ற பிரசங்கத்தினாலே எங்களை மீட்கவில்லை, பைத்தியமாய் தோன்ற பிரசங்கத்தினாலே மீட்டெடுக்கிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, சபையை செவி கொடுங்க. இங்கே தேவனை அறிய வேண்டும். தேவனை அறியாததினால் நீங்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு நீங்களோட வாழ்க்கை அந்தகார தன்மைக்கு போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனை அறியாதால் நீங்கள் தேவனை நமஸ்காரிக்காமல் தேவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறீர்கள். எதுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள், எதுக்கு நமஸ்காரிக்க என்று கேட்கிறீர்கள், எதுக்கு நாங்கள் சபைக்கு வர வேண்டும் கேட்கிறீர்கள், என்ன லாபம் இருக்கு என்று கேட்கிறீர்கள். ஏன்? நீங்கள் தேவனை அறியவில்லை. உங்கள் கொடுக்கல் வாங்குதலை சபைக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் தேவனை அறியவில்லை. சபைக்குள்ளே கொடுக்கல் வாங்கலை செய்து கொண்டு உங்கள் விருப்பமான நடத்துவதற்காக அல்ல சபை. ஆமென். ஏன் அப்படி செய்கிறீர்கள்? நீங்கள் தேவனை அறியவில்லை. நீங்கள் சத்தியமா அறியவில்லை. அறிந்திருந்தால் ஆனால் தாங்க முடியாது. தேவன் எவ்வளவு பொறுமை உள்ளவர், இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு பொறுமை உள்ளவர். அவருக்கு கோபத்தை உட்படுத்திய ஒரே கிரியை சபையிலே கொடுக்கல் வாங்கல் கிரியைகளை அவர் வெறுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விட நாங்கள் பொறுமையாளி அல்ல. ஆமென். இயேசு கிறிஸ்துவை விட நாங்கள் பொறுமையாளி இல்லப்பா. நீங்க பொறுமையா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை விட நாங்கள் பொறுமையாளி இல்லடா. ஆமென். அவர் சகல பாவங்களை பார்த்து கொண்டிருந்தாரா தேவன்? சகல பாவங்களை அவர் கண் முன்னே செய்த சகல பாவங்களை பார்த்து கொண்டு இருந்தாரா? இயேசு கிறிஸ்து வரும் வரை அவர் மிகவும் பொறுமையாய் காத்திருந்தார். ஆமென். ஒரு மீட்கின் பொருளுக்காக. அன்பான தேவ சபையை செவி கொடுங்க. நீங்கள் தேவனை அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிவு உங்களை செழிப்பாக்கும், அந்த அறிவு உங்களை ஞானமாக்கும், அந்த அறிவு உங்கள் தேவ சித்தத்துக்கு உங்களை உண்டு பண்ணும், உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும். ஒருத்தருக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை என்றால், ஊழியம் செய்ய மனசு இல்லைனா என்ன காரணம்? அவன் தேவனை அறியவில்லை. அவனுக்கு நமஸ்காரிக்க முடியாதுன்னா அவனுக்கு பணம் இல்லாதனால அல்ல பிரச்சனை. அவன் தேவனை அறியவில்லை, அந்த மகிமை உள்ள தேவனை அறியவில்லை. அன்பான தேவ சபையே, தேவனுடைய அறிவின் மேன்மை ஒன்று இருக்கிறது. அந்த அறிவு ஆவியானவர் அவரை வாஞ்சிக்க நீங்கள் விரும்புகிற அந்த அறிவை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஹல்லேலூயா. யார் இந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டீங்க? இப்படி புத்தியிலே அந்தகாரப்பட்டு ஜீவனுக்கு அந்நியராக இருந்ததான எங்களுக்கு, ஹல்லேலூயா, புத்தியிலே அந்தகாரப்பட்டு ஜீவனுக்கு மன கடினத்தினாலே ஜீவனுக்கு அந்நியராய் வீணான சிந்தனையிலே அழிது போய் கொண்டிருந்த எங்களுக்கு வேதம் சொல்கிறது, அந்த அறிவான சுவிசேஷத்தின் ஒளி. ஆமென். சொல்லுங்க, அறிவான சுவிசேஷத்தின் ஒளி. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அறிவான நாலேஜ், அறிவான அவருடைய முகத்தில் உள்ள அறிவான ஒளி. ஹல்லேலூயா. அந்த அறிவான அவருடைய முகத்தில் உள்ள ஒளி எங்களுடைய இதயங்களை பிரகாசித்தது. ஆமென். எங்களோட அந்த காலம், எங்களை மண்ணுக்கு அந்த காலத்தை நீக்க எங்களோட
புத்தியினத்தை மாத்த. இதுதான் சுவிசேஷம். அந்த பகுதி சீக்கிரம் வாசிங்க. யாரும் என்னோட இல்லை, நீங்க இருக்கீங்க உங்களோட பிரச்சனையோட. நீங்க எனக்கு செவி கொடுங்க. தம்பி அஜித், எனக்கு செவி கொடுடா. எப்பயும் செவி கொடுக்கணும், எனக்கு மட்டும் செவி கொடுங்க. வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவான ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஹல்லேலூயா. எங்கட புத்தியினத்தை அந்த காலத்தை நீக்கும்படியான ஒரு சுவிசேஷம் வந்தது. அதுதான் அவருடைய மகிமையின் அறிவான ஒளி எங்கட இருதயங்களை பிரகாசித்தது. ஆமென். தேவனை அறியாமல் எங்களுக்கு அந்த அறிவான ஒளி, அவருடைய மகிமையின் அறிவான ஒளி எங்கட இருதயங்களை பிரகாசித்தது. எங்கட அந்தகாரத்தை நீக்கியது, எங்களை முட்டாள்தனத்தை நீக்கியது. நாங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தியது. ஆமென். இது சுவிசேஷம். இது சுவிசேஷம் தான். இந்த அறிவா அவருடைய மகிமையின், அவருடைய முகத்தில் உள்ள அறிவான ஒளி. அப்ப அந்த ஒளி வந்த பின்பு எங்கட அந்தகாரம் நீக்கப்பட வேண்டும், எங்கட புத்தியினம் நீக்கப்பட வேண்டும். அப்படி நீக்கப்படவில்லாவிட்டால் நீங்க ஒரு டூப்ளிகேட் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்படி முழிக்க வேணாம். இந்த அறிவான அவருடைய முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவான ஒளி உங்களுடைய இதயங்களை அவங்க தோன்ற பண்ணினார். இது வேதம் சொல்லுது. அது அவருக்குள், அது இந்த மண்பாண்டத்திலே அது பொக்கிஷமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அது பொக்கிஷம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது பொக்கிஷம். ஹல்லேலூயா. அது ஒரு புதையல், அது ஒரு பொக்கிஷம். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுறது, எங்களை ஒழுங்குபடுத்துகிறது, தேவ சித்தத்துக்கு எங்களை கீழ்ப்படுகிறது. எப்பயுமே தேவ நமஸ்காரிக்க உணர்வில்லை, ஆசையில்லை ஜனங்களே. உங்களுக்கு நான் அழைக்கிறேன் அந்த அன்புக்கு. அந்த அறிவான அவருடைய முகத்தில் உள்ள அவருடைய மகிமையின் அறிவான ஒளி உங்களுடைய இதயங்களை பிரகாசிக்கிறது. ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த மண்பாண்டங்களிலே அதை பெற்றிருக்கிறோம். ஆமென். உங்க வீட்டில் எங்கேயும் அவர், நீங்க எவ்வளவு கோடிக்கணக்கான வீட்டில் நீங்க எதை செஞ்சிருந்தாலும் அங்கே அந்த பொக்கிஷத்தை வைக்க முடியாது. உங்களுடைய இருதயங்களை தான் வைத்தார். ஏன்னா புத்தியினத்தை நீக்கினார், மதியினத்தை நீக்கினார், அந்தகாரத்தை நீக்கினார். அந்த ஒளி உங்களை பிரகாசிக்கிறது. வேதம் சொல்லுது, எலும்பு தூங்குகிற நீ மறுத்தொழில் எலும்பு கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார் சொல்லி இருக்கிறாரே. செத்தவங்க காத்திருக்கிறார்கள் ஜனங்களை அடக்கம் பண்ண. செத்தவர்கள் காத்திருக்கிறார்கள் நீங்கள் வரும் வரை. இன்னும் இந்த உலகத்தின் ஜனங்களை எல்லாரையும் புதைக்க இந்த உலகத்தில் இடம் இருக்கிறது. கல்லறைகள் அதற்காக வேலை செய்ய நிறுவனங்கள் இருக்கிறது. உங்களை ஒரு மாசம் சரி உங்களை சரத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய மறந்து இருக்கிறது. நீங்க கெட்டு போகாமல் வருஷ கணக்காய் பாதுகாத்துக் கொள்ள விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. அன்பானவர்களே, அத்தனை ஞானங்களும் வீண் என்று சொல்லுகிறேன். நீங்க தேவனை அறியாமல் நீங்கள் வாழ்ற வாழ்க்கை, நீங்க துக்கமாக வாழ்கிறது என்ன தெரியுமா? யாராவது உங்களுக்கு உதவி செய்ய நாளாக அல்ல, நீங்கள் தேவனை அறியாத நாளத்தான் உங்களுடைய இருதயம் அவ்வளவு வெறுமையா இருக்கிறது. உங்களோட பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை என்றால், உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றால், யாருக்காக எதற்காக ஓடிக்கொண்டு எதை சாதிக்க போகிறீர்கள்? தேவனை அறியும் போது உங்களோட பணத்துக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது, உங்களோட வீட்டுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது, உங்களோட வாகனத்துக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது. ஆமென். நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள பலமான வழி இந்த பலமான சுவிசேஷத்தினாலே நாங்கள் எங்களதான இதயங்களை தோன்ற பண்ண அந்த மகிமையின் அவருடைய அறிவான ஒளி. அப்படி தோன்ற பண்ணாவிட்டால் நீங்கள் ஒரு டூப்ளிகேட் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறீர்கள்.
பவுல் சொல்லுகிறார், அந்த டூப்ளிகேட் சுவிசேஷத்தை யாராவது சொன்னா, யாராவது செஞ்சீங்கன்னா, யாராவது விசுவாசிக்கிறீங்களா, அவங்கள சபிக்கப்பட்டவர்கள். தேவர் இல்லாத போது அறிவில்லாததுனாலே அந்த தேவனுக்கு அடிமையாய் வாழ்ந்தோம். சபை சேவை கொடுங்க. ஜனங்கள் அடிமையாய் ஏன் வாழ்கிறார்கள்? தேவர்களுக்கு, தேவனை அறியாததுனாலே. பவுல் சொல்கிறார், நான் முந்தி தூசிக்கிறவன், முந்தி அடிக்கிறவன், முந்தி பொல்லாதவன், நான் பிரதான பாவியா இருந்தேன். ஆனாலும் நான் அறிவில்லாமையினால் அவிசுவாசமால் செய்ததினாலே நான் இரக்கம் பெற்றேன். ஆமென். நான் இப்ப இரக்கம் பெற்றேன். சபையே சேவை கொடுங்க. கிறிஸ்துவை பற்றிய அறிவு எங்களை செழிப்பாக்குறது, எங்களை மேலே கொண்டு வருகிறது, எங்களை தன்மையை மாற்றுகிறது, எங்களை ஒழுங்குபடுத்துகிறது. ஒரு நிமிடம் கூட நீங்கள் வேதனையோடு துக்கத்தோடு வாழ வேண்டாம். அந்த தேவனை பற்றி அறிவின் நீங்கள் விருத்தி அடையும் போது, தேவனை அறிவதற்கு இருக்கிற ரெண்டு தடை தாங்க இருக்கு. சீக்கிரம் முடிக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் தாங்க, நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். ரெண்டு விஷயம் தான் இருக்குது தேவனை அறிவதற்கு தடை. வேதம் சொல்லுகிறது, எங்களதான மேட்டிமையான சிந்தை தேவனை அறியாதபடிக்கு. 2 கொரிந்தியர் 10:6 சொல்லுகிறது, எங்களுடைய எந்த மேட்டிமையான சிந்தை தான், எங்களுடைய அறிவு தான். சொல்லுங்க, எங்களுடைய அறிவு தான் தேவனை அறியாம தேவனை அறிவதற்கு தடையா இருக்கிறது. எங்களுடைய அறிவு, இந்த உலகத்தில் உள்ள அறிவு தான் நான் தேவனை பற்றி அறியாம இருக்க அறிந்து கொள்ளுக்கு தடையா இருக்குது. எனக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஆமென். எனக்கு தெரிந்த காரியங்கள் தான், என்னுடைய அறிவு தான். எனக்கு உலகத்தில் இருக்கிற இந்த அறிவு தான் எனக்கு தேவனை அறிய தடையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல வேலையும் கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும் என்று. அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும். சத்தியம் தாங்க இது. ஆமென். அறிவு என்னத்தை உண்டு பண்ணும்? பெருமையை உண்டு பண்ணும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை அறிவுகளும் என்ன உண்டு பண்ணும்? உங்களுக்கு பெருமையை உண்டு பண்ணும். எதை அறிந்தாலும் பெருமை உண்டு பண்ணும். ஆனால் கர்த்தரை, தேவனை, கிறிஸ்துவை அறியும் போது, ஹல்லேலூயா, அவனை தாழ்மைக்கு உட்படுத்தும். ஹல்லேலூயா. வித்தியாசம் இதுதான். உலகத்தின் அறிவு உங்களை மேட்டிமை கொண்டு போகும், தேவனுடைய அறிவு உங்களை தாழ்மை கொண்டு போகும். தேவனை அறிந்தும் அவனுக்கு தாழ்மை இல்லைன்னா அவனை தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அவன் அறியவில்லை. நான் தேவனை அறிந்திருக்கிறேன், ஆனால் தாழ்மை இல்லைன்னா அவனை தேவனை அறியவில்லை. சபையை செவி கொடுங்க. தேவனை பற்றி அறிவு இருக்கும் பிரியான காரியம் எங்களுடைய அறிவு, எங்களுக்கு தெரிந்த காரியம், எங்களுடைய பிடிவாதம், எங்களுடைய பெருமை, எங்களுடைய மேட்டிமை. பவுல் சொல்லுகிறார், அந்த மேட்டிமையான சிந்தனையை கிறிஸ்து இயேசுக்குள் நான் சிறையாக்கி கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் நாங்கள் கர்த்தரையே கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறோம். எங்களுடைய விசுவாசம் மனசுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிலை நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனசுடைய நயவசனத்தில் ஞானத்தில் நிலை நிற்காமல் அது பலத்திலும் ஆவிலும் உறுதிப்பட்டு இருக்கு சொல்கிறார். கண்மன தேவ பிள்ளைகளே, செவி கொடுங்க. தேவனை பற்றி அறிவின் மேன்மை நம்முடைய பெருமை அது பெரிய தடை பண்ணுகிறது. எனக்கு தெரிந்த காரியங்கள் பெரிய தடை ஒன்று பண்ணுகிறது. அடுத்தது நான் என்ற நபர். சொல்லுங்க, நான் என்ற நபர். நான், எனக்கு மகிமை, எனக்கு சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி நான் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பின்பற்ற வர விரும்பினால் நீ உன்னை வெறுக்க வேண்டும். ஆமென். நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்துல வரும்போது பெற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் வருகிறார்கள். ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துல வரும்போது பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர்கள் நிறைய காரியங்களை இழக்க வேண்டும். முதலாவது உங்களை இழக்க வேண்டும். உங்களை இழக்க வேண்டும். உங்களை இழக்க வேண்டும், உங்களை வெறுக்க வேண்டும். அந்த அறிவை பெற்றுக்கொள்ள உங்களை வெறுக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபமாக இருந்த அத்தனையும், ஆமென், லாபமாக இருந்த அத்தனையும் நான் கிறிஸ்துவை, நான் தேவனை அறியும்படியாக. பிலிப்பு 3:8 சொல்கிறது. சீக்கிரம் வாசிங்க அந்த பகுதியை.
அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். வாவ், ஆமென். இது யாரும் சொல்லி கொடுத்தது இல்லை, அவன் சொல்லுகிறான். நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நான் இது குப்பை என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தேவன் சொன்னது அல்ல, இந்த அறிவு எனக்கு என்ன சொல்லுகிறது? நான் தேவனை அறிகிற மேன்மை. ஆமென். தேவனை அறிகிற ஒரு மேன்மை இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, தேவனை அறிகிற ஒரு மேன்மை இருக்குது. ஹல்லேலூயா. தேவனை அறிகிற மேன்மை என்ன என்பதை சாலமோன் சொல்கிறார். அறிவின் மேன்மை ஜீவன். ஹல்லேலூயா. பிரசங்க 7:12 சொல்கிறது, அறிவின் மேன்மை என்னதான்? ஜீவன். இவன் ஜீவனை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இது உங்களுக்கு சொல்லல, உங்களோட பக்கத்தாக்கு தான் சொல்றாரு. இல்ல இல்ல, உங்களுக்கு சொல்லல, உங்களோட பக்கத்தில் உள்ளவனுக்கு தான் சொல்றாரு. எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவன் சொல்கிறான், அவருடைய உயிர்த்தெழுதலையும் நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய பாடுகளையும் அறிய விரும்புகிறேன். ஆமென். அதற்காக எனக்கு எல்லாவற்றையும் நான் எண்ணுகிறேன், நான் என்ன வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. யாருக்கு நான் வெறுக்க முடியும்? இந்த தேவனுடைய அறிவின் மேன்மை கண்டவுடனே. அன்பான தேவ பிள்ளைகளே, தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டேன் பின்னே வர கடவான். ஆமென். நீங்க எதுவுமே இலக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேவனிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்வதும் இல்லை. ஆமென். ஒரு நேரத்தை விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை, நீங்க நஷ்டப்பட விருப்பம் இல்லை. சில பேருக்கு நஷ்டப்பட விருப்பம் இல்லை. இந்த நேரம் கூட அவங்க நஷ்டம். வெள்ளிக்கிழமை ஜெப நஷ்டம், சைலண்ட் நஷ்டம், காணிக்க கூட நஷ்டம். அவங்க நினைக்கிறாங்க நஷ்டம் என்று. பவுல் சொல்கிறார், இது எனக்கு லாபம், நான் விட்ட காரியங்கள எனக்கு லாபம். ஏன் தெரியுமா? நான் பலமான ஒன்றுக்காய் விட்டேன். ஆமென். நான் பணக்கார அந்தஸ்திலிருந்து பிச்சைக்காரத்துக்கு போகவில்லை, அதி உன்னதமான ஸ்தானம், தேவனுடைய ஸ்தானத்தில் நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனைக்கு கீழே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை ஆளுகை செய்யும். அந்த பிரச்சனை உங்களுக்கு சமனா இருக்கும், அந்த பிரச்சனை உங்களோட சண்டை பிடிக்கும். அந்த பிரச்சனைக்கு மேலே வந்துட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, நீங்க மேலே வந்துட்டீங்கன்னா உங்களோட சண்டை பிடிக்க ஒருத்தர் இல்ல. இதை நீங்க சமனா இருக்கிறவங்களோட சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கீங்க. நீங்க மேலே வாங்க. ஆமென். சத்தம் போட்டு ஒருத்தரை சைலண்ட் ஆக்குறதை விட நீங்க மேலே வந்தோடனே எல்லாம் சைலண்ட் ஆயிருங்க. ஆமென். எல்லாம் சைலண்ட் ஆகுறோம். தேவனுடைய அறிவின் மேன்மை உங்களை மேலே கொண்டு போவதற்காகவே. நான் நபர் பெரிய தடை. உங்களை வெறுக்க வேண்டும், உங்களுடைய எண்ணத்தை வெறுக்க வேண்டும், உங்களுடைய சிந்தனையை வெறுக்க வேண்டும். கிறிஸ்துக்காக, தேவனை அறிவதற்காக. என் கண்பான தேவ பிள்ளைகளே, யாருமாய் கண்களை மூடிக்கொண்டு, யாருமாய் கண்களை கொண்டு, ஆவியானவர் அந்த அறிவின் மேன்மைக்காக, அந்த அறிவின் மேன்மை தான் ஜீவன். பேதுரு சொல்கிறார், தேவனையும் கர்த்தராகிய கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் உங்களை பெருக கடவது. நீங்கள் தேவனை அறியும் போது ஒரு வல்லமையான கிருபை நாளுக்கு நாள், டே பை டே, நாளுக்கு நாள், நிமிஷம் நிமிஷம் அந்த கிருபை பெருக செய்கிறது. இக்கட்டான சூழ்நிலைகள் தான் அந்த கிருபை உங்களை மேலே செய்கிறது. தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு சமாதானத்தையும் கிருபையும் பெருக செய்கிறது.